பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்களில் கூட நாம் கோவிட்-19 கொரோனா நோய் கிருமிகளின் பாதிப்பு என்ற ஒரு பேரிடரை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை இன்னும் நாம் ஆராய்ந்து பார்த்து படிக்கப் போகிறோம். இந்த நிலைமை ஏன் வந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எரேமியா என்ற தீர்க்கன் எழுதிய புத்தகத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். அதிலே 16ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் ஏறுவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். இது இன்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் இதே அதிகாரத்திலே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது சீஷர்களை அவர் சந்திக்கும்படியாய் சாயங்கால வேளையிலே வந்தார். அவர்கள் ஒரு வீட்டினுள் அடைப்பட்டு இயேசுக்கு நடந்த கோரமான காரியங்களை அவர்கள் சிந்தித்து, நமக்கும் இந்த பேரிடர் வந்துவிடுமோ என்ற ஒரு பயத்திலே ஒரு கதவை பூட்டிக்கொண்டு அந்த வீட்டில் அடைப்பட்டிருந்தார்கள். அந்த பூட்டிய கதவினுடைய இயேசு கிறிஸ்து புகுந்து அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆனால் அப்படி சொன்ன அந்த ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த 16ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவளுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கிருபையுள்ள கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். இந்த 3 தகுதிகளும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆனால் அதே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தையும் அந்த கிருபையையும் அந்த இரக்கத்தையும் ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று சொல்லுகிறார். சமாதானம் கூறிய அதே ஆண்டவர் சமாதானத்தை எடுத்து போட்டேன் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனம் பார்ப்போம். இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரில்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர்கள் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டை எடுத்துக் கொள்வாரும் இல்லை. இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் நடந்திருக்கிறது. கொரோனா நோயின் மூலமாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்த ஒரு வைத்தியர் மரித்த பொழுது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க பொதுமக்கள் மறுத்து விட்டார்கள். கடைசியில் அவருடைய நண்பர்கள்தான் சேர்ந்து அவரை ஒரு இடத்திலே அடக்கம் பண்ணும்படியாக நேர்ந்தென்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக ஒருவருமே துக்கம் கொண்டாடவும் தயாராக இல்லை, அடக்கம் பண்ணவும் தயாராக இல்லை. இந்த நிலைமை ஏன் வந்தது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், மற்றவர்களும் கேட்கிறார்கள், ஏன் இவ்விதமான ஒரு கொடுமை நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பதிலை மக்கள் கேள்வியை இதை தீர்க்க நிமிதமாகவே எழுதி வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றும்
நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவம் என்ன என்றும் கேட்பார்களானால். இப்பொழுது இதே கேள்விதான் கேட்கிறாங்க. விசேஷமாக அநேக கிறிஸ்தவ நாடுகளிலே இந்த கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைக்கு சென்று கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவ பெயரை தரித்திருக்கிறோம், ஆனால் ஏன் எங்களுக்கு இந்த பாடு என்று சொல்லி கேட்கிறார்கள். நம் நாட்டிலும் கூட அநேகர் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கான பதில் என்ன என்று சொல்லி இதே அதிகாரத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே, நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதயத்தை கடினத்தின்படி நடக்கிறீர்கள். பார்த்தோம்னாக்கா இந்த தீமையான காரியத்தை எல்லா தேசத்து மக்களும் செய்கிறார்கள். நம் நாட்டிலும் செய்து கொண்டு வருகிறோம், வெளிநாட்டிலும் கூட விசேஷமாக கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்வார்கள். கிறிஸ்தவ நாடுகள் என்று பெயர் பெற்ற யூரோப்பிய கண்டங்களும் சரி, அமெரிக்க தேசமும் சரி, இந்த நாட்டில் நடக்கிற அதே பாவங்களை அவர்களும் செய்து வருவதை பார்க்கிறோம். கர்த்தரை புறக்கணித்து விட்டார்கள், வேத வசனத்தை புறக்கணித்து விட்டார்கள், கர்த்தருடைய திட்டங்களை புறக்கணித்து விட்டார்கள், அவள் தொழுது கொள்ளும் வேளையும் புறக்கணித்து விட்டார்கள். அநேக கர்த்தருடைய ஆலயங்களிலே கூடுகை இல்லாது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக தேவாலயங்கள் கேளிக்கை விடுதிகளாக மாறி இருக்கிறதை கூட பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் எல்லோரும் அந்த நாட்டிலே தவறான காரியங்கள் அதிகமாக செய்து வருகிறார்கள். எல்லாத்துக்கும் மோசமான காரியமாக பார்ப்போம் என்று சொன்னால் ஊரினை சேர்க்கை, விபசார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி இருக்கிறது இந்த வெளிநாட்டு அநேக நீதிமன்றங்களும் சரி, சபைகளும் சரி. அநேக கிறிஸ்தவ சபைகளிலே ஓரின சேர்க்கைக்கு ஏற்ற விதமாக ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். கோரமான காரியம். இவ்வளவுக்கு நம்முடைய நாடு கெட்டு போயிருக்கவில்லை. நம் நாட்டிலே இன்னும் ஓரளவுக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் நம் நாட்டை பார்த்தால் அதைவிட கேவலமான விதத்திலே அநேக வெளிநாட்டு மக்கள் சென்று கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். இதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தாரா? அவர் இன்னும் அதற்காக எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லையா? நாடுகளை திருத்த கர்த்தர் என்ன காரியம் செய்தார் என்று அதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்பினேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண் மலைகளிலும் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். எனக்கு கவனிச்சீங்கன்னாக்கா இதுல கர்த்தர் 2 காரியம் சொல்றார். முதலாவதாக மீன் பிடிக்கிற அநேகரை அனுப்புவேன். அவர்களை பிடிக்க சீஷர்களை அனுப்பினார். ஆதியிலே சீஷர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அநேக மிஷனரிகள் சென்றார்கள். அநேக சபை ஊழியர்களை அனுப்பினார்கள். இவரெல்லாம் என்ன செஞ்சாங்க பார்த்தோம்னாக்கா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குகிறேன் என்று சொல்லி மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவையும் அவருடைய சகோதரனையும் பார்த்து சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மீன் பிடிக்கலாக்குவேன் அல்ல, மனுஷரை பிடிக்கலாக்குவேன். மீன் பிடித்துட்டு இருந்தீங்க, அதே மீனவர்களை இப்பொழுது நான் என்ன பண்றேன், மீன் பிடிக்கும்படியாய் மனுஷரை பிடிக்கும்படியாய் அனுப்புவேன். சீஷர்கள் சென்றார்கள், மிஷனரிகள் சென்றார்கள்,
ஊழியர்கள் சென்றார்கள். எல்லோரும் சென்று அந்த இடங்களிலே நற்செய்தியை பரப்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் காரியத்தையும் அவர்கள் போகிற பாதையிலே இருக்கிற பாவங்களையும் எடுத்துரைத்து அவர்களை உணர்த்தும்படியாக அவளோடு கூட போதகம் பண்ணி அநேகர் சென்று வந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்கவில்லை. நாமோ நம் பிதாக்களோ அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. நாமும் கூட கேட்கவில்லை. அவளுடைய வலையிலே சிக்கவில்லை. அந்த மீன் மனுஷரை பிடிக்கும்படியாக அவர் விரித்த அந்த வலையிலே நாம் சிக்கவில்லை. ஆகையால் அதுக்கு பின்னர் வேட்டைக்காரராய் அனுப்புகிறார். அந்த வேட்டைக்காரர் தான் COVID-19 அந்த கொரோனா என்ற வேட்டைக்காரனை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வாதை அனுப்பி வைத்திருக்கிறார். சரி, இந்த வாதை அனுப்பிவிட்டார். ஏற்கனவே ஊழியத்தை நடத்தினார், ஊழியர்கள் அனுப்பினார், வலையை விரித்தார், யாரும் சிக்கவில்லை. ஆகையால் இப்பொழுது அவர்களை அழிக்கும்படியாக வேட்டைக்காரரை அனுப்பினார். COVID-19 என்ற கிருமிகளை அனுப்பி அழிவுக்காக அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏதோ முடிவு வேண்டுமே. முடிவு என்னதான் முடிவு? இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய திட்டம் ஒன்றே ஒன்றுதான். நல்ல தூதரையாவது சங்கார தூதரையாவது கர்த்தர் யாரை அனுப்பினாலும் அதன் முடிவு அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தில் தான் கர்த்தர் நல்ல தூதரை அனுப்புகிறார், சங்கார தூதனை அனுப்புகிறார். நல்ல தூதரை அனுப்பினார். அவர் சென்று சுவிசேஷம் செய்தார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை. இப்பொழுது சங்கார தூதனை அனுப்புகிறார். அந்த தூதனை அனுப்புவதன் நோக்கமும் என்னவென்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதே அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவளுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவள் தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அதுதான் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய திட்டம் அதுதான். கர்த்தர் தான் தெய்வம், அவர்தான் தெய்வம், அவர் யெகோவா என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யெகோவா என்றால் இருக்கிற கடவுள். எகிப்தின் மேலே பல வாதைகள் அனுப்பினார். திரும்ப திரும்ப பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்திக் கொண்டே வந்தது. எதற்காக? யோவான் 14ஆம் அதிகாரத்திலே மன்னிக்கவும் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் பார்வோன் அவளை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாரும் அவருடைய எல்லா இராணுவத்தாரும் மகிமைப்படுவேன் என்றார். அவர் அப்படியே செய்தார்கள். எகிப்தியர் எல்லோரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள். பார்வோன் அறிந்து கொண்டான். அப்படி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் கர்த்தர் விதமான அநேக வாதைகளை அந்த எகிப்தின் மேல் அனுப்பியதாக நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லா பிரஜாதி மக்களும் அவர் ஆட்சியாளர்களும் கர்த்தரே தெய்வம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா நாட்டு மக்களும் அவருடைய ஆட்சியாளர்களும் கர்த்தரே தெய்வம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகளும் அதன் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் கூட அவர்கள் அதிபதித்த விபச்சார சோதோம் பாவங்களை விக்கிர ஆராதனைகளை விட்டு விலகி கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இன்று அமெரிக்க பட்டணத்திலே அநேக விதமான சோதோம் குமராவின் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விக்கிர ஆராதனை தலை தூக்கி நடந்து கொண்டிருக்கிறது. விக்கிர ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விக்கிர கோயில்கள் அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. மத சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் எல்லோரும் இஷ்டப்படி சேர்த்துக் கொடுக்கிறார்கள். இது அமெரிக்க நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.
யூரோப்பிய நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இத்தாலியில் நடந்ததை பார்க்கிறோம். அதற்கு ஆதாரங்கள் உண்டு. அவர்கள் மாத்திரமல்ல, மந்தையை மேய்க்காமல் மந்தையால் விசுவாசிகளால் பயன்பெறுவதை குறிக்கோளாய் இயங்குகிற சபை தலைவர்கள், சபை போதர்கள், குருவானவர்கள், அதை இயக்குகிற சபை அந்த நற்செய்தியாளர்கள், இவர்கள் எல்லோரும் திருந்தி கர்த்தரை தேவன் அறிந்து கொள்ள வேண்டும். மந்தையை மேய்க்காமல் மந்தையால் மேய்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். விசுவாசிகளை அழைத்துக் கொண்டு வராமல் விசுவாசத்தின் பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த நற்செய்தியாளர்கள். இப்படி பல விதங்களாக சபை சார்ந்த, சபையை திருத்த வேண்டிய, சபையை சீர்திருத்த வேண்டிய, சபை ஒழுங்குபடுத்த வேண்டிய, சபையை கிறிஸ்தவர்கள் வளர்க்க வேண்டிய போதர்களும் சரி, குருக்களும் சரி, நற்செய்தியாளரும் சரி, மந்தையின் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதை மாத்திரமே மனதிலே வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அவர்களும் கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே, கர்த்தருக்கே அவர்கள் செலுத்த வேண்டும். கோவிட்-19 பேரிடரை கர்த்தர் தூதனாக பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார். சங்கார தூதனையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகத்தான் பயன்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:16 வாசிக்கிற கேளுங்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தேவதூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் எதிர்பார்த்த இடத்தை சங்கார தூதன் அடையும் வரைக்கும் காத்திருந்தார். வந்தவுடன் நிறுத்தினார். அந்த இடம் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தை கட்டிய இடம் அதே இடம்தான். சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டிய இடம் அதே இடம்தான். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அமைந்த இடமும் அதே இடம்தான். அந்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்திலே அவர் இவ்விதமாக சங்கார தூதனை அனுபவித்தார் சொல்லி பார்க்கிறோம். இன்று இந்த பேரிடர் வந்ததற்கு கர்த்தர் ஒரு மேலான நோக்கம் வைத்திருக்கிறார். அதை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அநேக போதகர்கள், ஊழியர்கள் தங்கள் கவலையை எல்லாம் ஊற்றிட்டாங்க. இதை சாத்தான் கொண்டு வந்தான் என்று தீர்க்கதரிசனம் சொல்லி சாத்தானுக்கு மகிமை செலுத்தி விட்டார்கள். கர்த்தரின் அனுமதி இல்லாமல் கர்த்தரின் சாயலாக படைத்த மனிதனை பிசாசினால் தொட முடியாது என்பது உண்மை. யோபு போன்ற நீதிமானையும் கர்த்தரின் அனுமதி இல்லாமல் பிசாசினால் தொட முடியவில்லை. அதே வேளையிலே ஒரு மனிதனிலிருந்து லேகியோன் பிசாசுகளை இயேசு துரத்திய பொழுது, வெளியேற்றிய பொழுது, அந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்தில் செல்வதற்கு கூட இயேசுவின் அனுமதியை பெற்றுக் கொண்டுதான் சென்றது. மனிதனால் சரி, பன்றியும் சரி, யாரிடம் செல்ல வேண்டும் சொன்னாலும் அந்த சாத்தானுக்கு, அந்த பிசாசுக்கு கர்த்தருடைய அனுமதி தேவைப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவன் செயல்பட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பன்றியை விட மேலான நம்மை வாட்டுகிற இந்த பேரிடர் கர்த்தர் அனுமதிக்கான வந்திருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் உணர வேண்டும். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள் என்று 21 கடைசியாக வாசித்தோம். யெகோவா என்றால் இருக்கிற கடவுள் என்று அர்த்தம். அன்பாத சகோதரனே, சகோதரிகளே, இதில்தான் நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் எல்லோரும் கடவுள் ஒருவர் உண்டு என்று நம்புகிறவர்கள். எல்லாருமே, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சரி, கடவுள் இருக்கிறார் என்று எல்லோரும் நம்புகிறோம். அது நல்லதுதான். சங்கீதம் 4:3 பார்க்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நாம் எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, கடவுள் பக்தி இருந்தால் போதும், கடவுள் உங்களையும் என்னையும் அவருக்காக தெரிந்து கொண்டால் அது சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம அநேகர் கடவுளுக்கு ஒரு மனித பெயரை சூட்டி ஒரு உருவத்தை கொடுத்து தொழுது கொள்கிறோம். இப்படிதான் நாம் கடவுளை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களும் சரி, அநேக கிறிஸ்தவர்கள் அதே விதமாக கிறிஸ்து என்றும் இயேசு என்றும் அவருக்கு பெயர் சூட்டி மற்ற தெய்வங்களை மற்றவர் கொண்டது போலவே அவர்களும் தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது உண்மைதான், இரண்டிற்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனா அவர்களும், அதாவது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தொழுது கொள்கிற அவர்களும் கிறிஸ்தவர்கள் அளிக்கப்பட்ட அந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களும் அந்த கடவுள் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தொழுது கொள்ளும் அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயர் சாதாரண பெயர் அல்ல, அது ஒரு காரண பெயர். அவர் கடவுள் தான். இயேசு கடவுள், கிறிஸ்து கடவுள், யெகோவா கடவுள். ஆனால் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுதான் முக்கியம். யெகோவா என்றால் கடவுள், ஐ ஆம், இருக்கிறேன், இருக்கிற கடவுள், இருக்கார், அவ்வளவுதான். நீ மனுஷன், அவர் கடவுள், அதுதான், வேற பேர் கிடையாது. இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம் உள்ளது. அவர் ரட்சகர், அவ்வளவுதான். அவர் கடவுள், அவர் ரட்சகர். கிறிஸ்து என்றால் ராஜா. இந்த பொல்லாத உலகத்தை கர்த்தர் ரட்சித்து பாவத்தில் இருந்து, அசுத்தத்தில் இருந்து, நடக்கிற அந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் நடந்து கொள்ற காரியங்கள் இருந்து, அந்த பயங்கரமான விபச்சார பாவத்தில் இருந்து, விக்கிர ஆராயில் இருந்து மக்களை விடுவித்து ரட்சித்து, அதற்கு இயேசு என்ற பெயரை ரட்சித்து, அதற்கு பிறகு கிறிஸ்து என்ற பெயரிலே ராஜாவாக நித்தியமாய் உலகத்தில் மக்களை ஆளப்போகிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை பிரிவுகளே. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த பேரிடர் அனுமதித்திருக்க சொல்லி பார்க்கிறோம். இந்த COVID-19 கொரோனா என்ற நோய் கிருமிகள் மூலமாய் உலகத்தை சுத்திகரித்து அவர்களை எல்லோரும் ரட்சித்து அவருடைய பாவங்களில் இருந்து மீட்டெடுத்து அவர்களை இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவினுடைய ஆட்சிக்குள், ராஜாவாகிய கடவுள் ஆட்சிக்குள் கொண்டு வருவதுதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது பிள்ளைகளே. இந்த நோக்கத்தை நாம் அனுமதிப்போம், மனம் திரும்புவோம், ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வோம், ராஜாவாகிய கிறிஸ்துவின் என்ற அந்த கடவுளின் ஆளுகைக்குள் நம்ம ஈடுபடுத்துவோம். ஜெபிப்போமா. கிருபையின் தேவனே, COVID-19 என்ற இந்த பயங்கர நோய் கிருமிகளை கர்த்தர் அனுப்பிய நோக்கம் என்னவென்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்திய வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீர் எங்களை மனம் திரும்ப வைக்கும்படியாக எங்களுக்கென்று நீர் ஆண்டவரே அநேக மீன் பிடிக்கும் மக்களை அனுப்பினீர், மிஷனரிகளை அனுப்பினீர், போதர்களை அனுப்பினீர், நற்செய்தி பின்னர்களை அனுப்பினீர். நாங்களோ ஏற்றுக்கொள்ளாது போனோம். எங்கள் பாவங்களை அதிகமாய் நாடி நின்றோம். விபச்சார பாவங்கள், கொலை குற்றங்கள், அடிமைத்தனங்கள், மது பழக்கத்துக்கு அடிமைத்தனங்கள், போதைப் பொருளுக்கு அடிமைத்தனங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், இன்னும் அநேக சேதப்படுத்த முடியாத காரியங்கள், மக்கள் சேதப்படுத்த முடியாத, ஏமாற்ற முடியாத காரியங்கள் அநேகவற்றை செய்து வந்தோம். அரசியல் ரீதியாக செய்த பாவங்கள் இன்னும் அதிகம். சமுதாய அரசியலும் சரி,
சபை அரசியலும் சரி, அநேக ஊழல்கள் சொந்த லாபத்திற்காய், சொந்த ஆதாயத்திற்காய் மக்களை ஏமாற்றுகிற அரசியல்வாதிகள் மூலமாய் நடத்தப்பட்டு வந்தோம். இப்படி பல விதங்களிலே பாவத்தை செய்து வந்தோம். விக்கிர ஆராதனை மூலமாக கடவுளுக்கு உருவத்தை கொடுத்து, உருவந்தான் கடவுள் நாங்கள் எண்ணி வந்தோம். இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்த்தி நாங்கள் மாறும்படியாய் எங்களை சங்கார தூதன் கரத்திலே ஒப்பு கொடுத்தீர். COVID-19 கொரோனா என்ற அந்த பயங்கர கொடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாய் உலகத்தில் அநேக நாடுகளிலே அநேக மக்கள் மரித்து விட்டார்கள். நாங்களும் வீட்டு அடைப்பிலே உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ரட்சியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இயேசு என்ற ரட்சகர் என்ற கடவுள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து என்ற ராஜாவாகிய கடவுளால் ஆட்சி செய்யப்படத்தக்கதாய் கடவுள் கைகளே அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு என்ற இரட்சகரின் பெயர் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இருக்கிற ஏகோவா என்ற கடவுளே. ஆமீன். ஆமீன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.